அனைவருக்கும் வணக்கம். அதிமுக சிதறி கிடந்த கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியா உருவாயிட்டாங்க. இத்தனை நாள் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்களுக்கு எதிரிகளே கிடையாது அப்படின்னு பேசிட்டு வந்த திமுக தரப்புக்குள்ள எவ்வளவு பெரிய பூகம்பங்கள்லாம் வெடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதல் ஆளா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் vs திமுக. நேற்று நள்ளிரவு ஒரு பெரிய அளவில் ஒரு மோதல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களை ஒருமையில் பேசினது மட்டும் இல்லாம வரக்கூடிய தேர்தல்களில் ஒரு சீட்டு கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ், வேஸ்ட் பீஸு, ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தரமட்டமா பேசியிருக்காரு. அந்த இதை நீங்களே கேளுங்க. மாணிக்க தாகூர் இருக்காரு, ஜோதிமணிலாம் அவங்க எம்பி ஆகிட்டாங்க. அதனால இந்த வர்றவங்க எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதில் பங்கு வேணும் இதில் பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த இவங்களுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது. இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனால் அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அவர் பாடிய துதியை கவனித்தீரா? அதாவது ஆட்சியில பங்கு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்றான். அந்த சொல்றான் அப்படின்னு ஒருமையில யாரை சொல்றாருன்னா விருதுநகர் தொகுதியினுடைய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்களையும் கரூர் ஜோதிமணி அவர்களையும் தான் சொல்றாங்க. அதாவது மாணிக்கம் தாகூர் அவர்கள் இதுக்கு ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, பேசினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோ தளபதி. அவர் மதுரை வடக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மற்றும் மாநகர திமுக செயலாளர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலிருந்து நீக்கிட்டு காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியில் போட்டியிட போகுது அப்படின்னு சவால் விடுறாருங்க. நமக்கு என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு முதல்ல எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதுவும் இந்த தொகுதியை காட்டி அந்த தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு கொடுக்குற இடத்துலயா காங்கிரஸ் இருக்கு, நமக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு ட்வீட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜோதிமணி அவர்கள், நான் என்ன ஏன் இந்த பஞ்சாயத்தில் இருக்கிறீங்க, சொல்லப்போனால் ஜோதிமணி அவர்கள் ஏன் திட்டினாருன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஒன்றும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுற ஆளும் கிடையாது, திமுகவுக்கு எதிராக முழுமையில் அறிக்கை விடக்கூடிய ஆளும் கிடையாது. அவர்களுடைய அதிகபட்ச ஃபோக்கஸ் அப்படிங்கிறது சமீபத்தில் சில காங்கிரஸ் நபர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் இணைச்சிட்டாரு. ஸோ செந்தில் பாலாஜி எதிராக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்களே தவிர பெரிய அளவில் திமுக கூட்டணி எதிர்த்து அவர் பேசலை. ஆனால் அவர்களையும் சேர்த்து போட்டு தான் இவர் அடிச்சிருக்காரு. ஸோ இதில் இந்த பேச்சு இருக்கு இல்லையா, திமுகவினரால் கொண்டாடப்படுது. அதாவது எல்லா திமுகவினரும் பார்த்தீங்கன்னா திருச்சி வேலுச்சாமி பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல, எங்க தலைவர் எப்படிலாம் பேசினாரு, அப்ப நாங்க என்ன அவர் கட்சியை விட்டு தூக்குங்கன்னு சொன்னோமா, இல்ல நீங்க தான் தூக்கி இருக்கீங்களா? அவர்கள் சொன்னாங்க நீங்க திருச்சி வேலுச்சாமி கட்சியை விட்டு நீக்கிருங்க, அவரை சமாளிக்க முடியலாம் சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் தரப்புல எதுவுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதிகபட்சம் இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் கூடி டெல்லியில வச்சு இதுக்கப்புறம் நீங்க பேசாம இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா இப்ப திமுக தரப்புல அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உச்சகட்ட மோதல் போயிட்டு இருக்கு. நேருக்கு நேரம் மாணிக்கம் தாகூரும் சரி, எம்பி ஜோதிமணி அவர்களும் சரி, இதை தவிர காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே ஒரு முதல் முறையாக திமுக தரப்பை கண்டிச்சு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அதாவது இந்த மாதிரிலாம் பேசுறது தவறானது, நீங்க இவருக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மனு அனுப்புற மாதிரி அந்த ட்வீட்டை போட்டிருக்காப்புல. அதற்கும் கீழே கழக உடன்பிறப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்க ஆளுக்கு திட்டம் அமைதியா இருந்தோம்ல, இப்போ நீங்களும் அமைதியா இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஏடிக்கு போட்டியை தான் பேசிட்டு இருக்காங்க. இவர்களுடைய அந்த கூட்டணி கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அது இந்த லட்சணத்துல தான் இருக்கு. இப்போ அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் நீதி மையம், விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற இரண்டு கட்சிகளும் எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் பாரு அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம டார்ச் லைட் சின்னத்தை மறுபடியும் பெற்றுள்ள மக்கள் நீதி மையம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஒட்டுமொத்த கட்சியுமே திமுக ஐக்கியம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நாங்கள் இந்த முறை 2 இலக்கத்தில் சீட்டுகள் கேட்போம். குறிப்பா 12 சீட்டுகள் ஏதோ கேட்க போறதா செய்திகள்ல தகவல்கள்லாம் வெளியாகுது. 12 சீட்டு, அதுவும் ஃபார் எம்என்எம் மக்கள் நீதி மையத்துக்குன்னா நம்மளாலே நம்ப முடியாது. இது எப்படி போய் ஸ்டாலின் கேட்க போறாருன்னு தெரியல. ஸோ கேட்க போறதா ஒரு செய்தி. நம்மளால தான் சொன்னல, மக்கள் நீதி மையத்தினால திமுகவுக்கு என்ன சிக்கலை ஏற்படுத்த முடியுமோ அதை அவரு பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எடுத்துக்கலாம். சமீபத்தில் அன்புமணி அவர்கள் எடப்பாடியோட வீட்டுக்கே போய் சந்திச்சு அதிமுக கூட்டணியில் ஐக்கியமானாரோ, அதுல இருந்து பாமகவினுடைய இன்னொரு பகுதியா இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் எங்க போவாரு, இப்போ கண்டிப்பா ஒரு அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது, பாஜக அதிமுக ஒன்னா இருக்கிறதுனால அங்கேயும் அவருக்கு ஹேண்ட் இல்லை. அப்ப திருப்பி திமுக கூட தான் போய் ஆகணும், வழி இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழல்ல அவரு உள்ள நாங்க உள்ள இருக்க முடியாதுங்க, நாங்க இங்கிருந்து கடை காலி பண்ணி கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி விசிக ஒரே போட போட்டுச்சு. இது இப்ப சொல்றது இல்ல, திரும்ப அவர்கள் ரொம்ப காலமாவே பாத்தீங்கன்னா பாமகவை நாங்க சேர்த்துக்க மாட்டோம், பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில எங்களுடைய விசிக இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் திமுகவுக்கு வரக்கூடாதுங்கிறது அவர் கொடுக்குற சிக்னல். அதையே விசிகாவினுடைய முக்கிய பொறுப்பாளர் சங்கத்தமிழன் அவர்களும் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. நாங்க பிஜேபியை சேர்க்க போறோம், இல்ல பாமகவை சேர்க்க போறோம்னா நாங்க சலாம் அலைக்கும் அப்படின்னு நாங்க பரப்போம். ஸோ இப்படியாக மக்கள் நீதி மையம், விசிகா, காங்கிரஸ் இப்படி 4 பேருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திசைக்கும்
திமுக கூட்டணியில் இழுபறியில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இவர்கள் வந்து நாங்கள் வந்து ஸ்வீப் பண்ணிடுவாங்க, ஒட்டு மொத்தமாக 234 தொகுதியில் 200 தொகுதிக்கு மேலே எங்களுக்கு ஆப்போனண்டில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிலாம் வந்து கனவு கண்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த கனவு வந்து இப்போ அப்படியே வந்து காற்றுல கலந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்த்தரப்பு வலுவாகிட்டே இருக்கு. நீங்கள் வந்து அதிமுகவினுடைய அந்த கூட்டணி என்டி அதை மட்டும் சொல்லலை, நீங்கள் நாம் தமிழர் கட்சியுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கான வேட்பாளர்களையும் ஒரே மேடையேற்றி வரக்கூடிய பிப்ரவரி 21 மாநாடு போடுறதுக்கான வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே எந்த சலசலப்பும் இல்லை, அங்கே எந்த ஒரு சிக்கலுமே இல்லை, அவர்களுக்கு அது பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கலாம், கூட்டணியே கிடையாது இல்லையா. இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் இவ்வளோ நாள் வந்து அங்கங்கன்னு தனியாக பிரிஞ்சு கிடந்தாலும் தேர்தல் கிட்ட வரும்போது அப்படியே எல்லாரும் ஒன்றா சேர்ற மாதிரி பாமக டிடிவிலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டணியே ஒரு ப்ராமிசிங்கான கூட்டணியாக வந்து மாறி நிற்கிது. ஆனால் ஏற்கனவே ரொம்ப நாளாக நாங்கள் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்லி கூவி சொல்லிக்கிட்டு இருந்த திமுக கூட்டணி இப்போ உள்ளே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிளவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் வந்து இன்னும் எத்தனை சீட்டுகள் வந்து அவர்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதே அறிவிக்காத சூழலில் தேமுதிக வெளியே இருக்குது. தேமுதிகவையும் எப்படியா திமுகக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லி அது திமுக தலைமையினுடைய கணக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல வந்து பார்ட்டிஸ்லாம் வலிமையாக போயிட்டே இருக்கிறாங்க, நம்ம பக்கம் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும் போல இருக்கு, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டி வச்சுக்கலாம்னு சொல்லி தேமுதிக ஒரு தூண்டில போடுறாங்க. தேமுதிக உள்ள போச்சுன்னா மறுபடியும் சீட்டு வந்து எந்த அளவிற்கு அந்த ரேஷியோ மாறும், யாருக்கு எவ்வளோ குறையும் யாருக்கு எவ்வளோ கூடுங்கிறது தெரியல. ஏன்னா திமுகவுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட அவர்கள் தனிப்பெரும்பான்மையோட ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ கடந்த முறை வந்து கிட்டத்தட்ட 171 தொகுதிகளில் போட்டிட்டு 133 தொகுதிகளில் உதயசூரியன் திமுக வந்து வெற்றி பெற்றது. அது ஒரு கூட்டணியா இல்லாமல் திமுக மட்டும். அப்படி இருந்ததுனால தான் தொங்கு சட்டசபை இல்லாமல் தனிப்பெருமையோட திமுகவில் ஆட்சி அமைக்க முடிஞ்சுது. இதுவே 117 சீட்டுக்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்ற இடத்துக்கு திமுக தள்ளப்படும். அதை வந்து அவர்கள் விரும்பவே மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து திமுகவினுடைய எம்எல்ஏ அந்த தளபதி அவர்கள் இப்படி கோவத்தோடு பேசுறது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உனக்கு ஓட்டே இல்லை, ஆனால் நீ வந்து எங்ககிட்ட ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்குறியா அப்படிங்கிற இடத்துல தான். ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாத்துக்குமே அந்த கோரிக்கை இருக்கு. இப்போ திருமாவளவன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஆமாம் ஆட்சி அதில் பங்கு வேணும்னு சொல்லி கேட்பார். காங்கிரஸ் கேட்டிங்கன்னா ஆமாம் எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லி கேட்பார். இப்படி எல்லாருமே அமைச்சரவைக்கு அடிபோடக்கூடியவங்க தான். அப்போ இவர்கள்லாம் வச்சுக்கிட்டு தனிப்பெரும்பான்மை வரல அப்படின்னா திமுக வந்து திக்கு முக்காடி விடும். அதனால வேற வழியே இல்லாமல் அதிகமான சீட்டுகளில் திமுக நிற்க தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்களுக்கும் அதிகமான சீட்டு கொடுங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் கொடுங்க, எங்களுக்கு வந்து தனிச்சின்னத்தில் நாங்களே போட்டிடுறோம், உங்களோட சின்ன உதயசூரியன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குரல்கள் இருக்கு. மக்கள் நீதி மையம் முத கூட நாங்கள் டார்ச் ஸ்டேட்டில் தான் நிற்போம், எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் ஊடகங்கள் வந்து ஒரு விவாத பொருளாக மாற்றுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம இந்த இடத்துல எழுப்பணும். ஏன்னா அதிமுகவில் வந்து இரட்டை தலைமை சரியா தவறா, அதிமுகவிற்கு சரியான தலைவர் யார், டிடிவி வருவாரா மாட்டாரா, சசிகலாவினுடைய முடிவுன்னு அதிமுகங்கிற கட்சி பிரச்சனையை ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனை மாதிரி நாளைக்கு நமக்கு வந்து இதுதான் தமிழ்நாட்டினுடைய டாக் ஆஃப் த டவுனா இருக்கணுங்கிறதுனால இதெல்லாம் ஒரு மக்கள் பிரச்சனை மாதிரி விவாத நிகழ்ச்சிகள் எடுத்து ஊடகங்கள் வச்சாங்க இல்லையா. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சிட்டிங் எம்பியும் திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏவும் சண்டை போட்டுக்கிறாங்க மாறி மாறி. இதை வந்து எடுத்து போடுமா? இதுல சந்தில் சிந்து போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? திமுக பேச்சாளர் ஊடையில வந்து காங்கிரஸ் கட்சியினர் வைக்கக்கூடிய நாகரிகமற்ற விமர்சனங்களை போல் நாங்கள் வைக்க மாட்டோம், நாங்கள் நாகரிகமான விமர்சனம் சொல்லி ஒரு பேசிட்டு போயிட்டாருங்க. அதாவது திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பண்றதெல்லாம் வந்து நாகரிகமற்ற விமர்சனமா, அதற்கு நாகரிகமான முறையில வந்து யார் பதிலடி கொடுக்குறாங்கன்னா திமுக வேணாம். ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா, உங்களோட நாகரிகத்தை பத்தி தான் உலகத்துக்கே தெரியுமே. பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா, நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. நாகரிகம் பத்தி யாரெல்லாம் பாடம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த கூட்டணி வந்து போயிட்டு இருக்கு. சுத்தமாக வந்து ரெண்டு கூட்டணி வந்து ஜெல்லே ஆகலைங்க. சொல்லப்போனால் காங்கிரஸ் திமுக நாளைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு தொகுதியில் நின்னாங்கன்னா திமுக காரங்களே வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி திமுக காரங்க நிற்கிற இடத்துல காங்கிரஸ் ஓட்டு போகாது, காங்கிரஸுக்கு ஓட்டு பெருசாக இல்லை அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. அதை நான் ஏற்றுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம திமுக காரங்க கூட தான் நிற்கிறோம். ஏன்னா உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கி கிடையாது. அது வந்து ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறதுனாலையும் பிஜேபிக்கு நாங்கள் தான் எதிரின்னு சொல்லி தேசிய அளவில் ஒரு இமேஜ் இருக்கிறதுனாலையும் இவர்களை வச்சுக்கிட்டா நமக்கு சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் நமக்கு அதிகமாக வருங்கிறதுனால தான் திமுகவே காங்கிரஸை தூக்கி சுமந்து கூட நிற்கிறது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது சிறுபான்மை ஓட்டு வருதானா கண்டிப்பாக வருது. ஆனால் தனித்தனியாக நிற்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் போயிட்டு தனியாக நான் ஒரு தொகுதியில் நிற்க போகிறேன் அப்படின்னு நின்னாங்கன்னா ஓட்டு வருமானா சுத்தமாக வராது. அதுதான் உண்மை. ஸோ அதை வந்து திமுகவினரோட உள்ள குமுறல் நமக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ண முடியும்? இவர்கள் போனால் திமுகவுக்கும் மிகப்பெரிய அடி, ஆனால் கண்டிப்பாக அடி தான். ஏன்னா அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது சிதறதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பொதுமக்கள் தரப்பு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து மதம் சார்ந்து யோசிக்காமல் நமக்கு வேறு வழியே இல்லை,
காங்கிரஸ் திமுக ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வந்து ஒரு பொதுப்படையே யோசிக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த கூட்டணி கிட்டேயே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர்களே வந்து ஒரு ஒற்றுமையில நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கை சின்னதுக்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா சிந்திப்பாங்க, போட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கட்சிக்காரங்களே வந்து இவரை தோக்கடிக்கணும்னு சொல்லி வேலை பார்த்தாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா விருதுநகர் தொகுதியிலேயே வந்து விஜய் பிரபாகரன் தேமுக அந்த வேட்பாளர் வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணவர் தான் மாணிக்கம் தாகூர் அவர்கள். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த 3000-4000 ஓட்டு தேர்தலும் ஜெயிச்சாரே சொல்லப்போனா. அப்போ இவரை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இனி அடுத்த முறை திமுக இவரை வெல்ல வைக்குமா, திமுக தரப்பினர் வந்து இவருக்காக உழைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. நம்ம ஏன் காங்கிரஸ் கட்சியை நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, ஒரு முறை ராகுல் காந்தி அவர்களுடைய பதவி வந்து பறிக்கப்படுது. அதற்கு எதிராக இந்தியா முழுக்க வந்து போராட்டங்கள் வெடிக்குது. ரயில் மறிப்பெல்லாம் அவர்கள் வந்து பண்றதா அறிவிச்சு போராட்டங்கள்லாம் பண்றாங்க. தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அப்போ வந்து KS அழகிரி அவர்கள், அவர் வந்து அவருடைய தலைமையில ஒரு போராட்டத்தை வந்து வழி நடத்துறாரு. ரயிலை வந்து மறிக்கிறதுக்கு போறாரு. ஒரு கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ரயில் மறிப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாருன்னா சுமாரா எத்தனை பேர் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 500-1000 பேர், ஒரு 100-200 பேராச்சும் போய் நின்றுக்கணுமா இல்லையா? 4 பேர் இருந்தாங்க. 3 பேர் தான் ஃப்ரேம்ல தெரியுறாங்க, நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை வந்து பண்ணிய கட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ். அப்படிங்கும்போது மாநில தலைவர் அப்படிங்கிற வார்த்தையில கூட அதிகமான எழுத்துக்கள் இருக்கும். ஆனா இவர் பின்னாடி வந்து இருந்த ஆட்கள் வந்து அதோட கம்மியா இருக்காங்கன்ற சூழல்ல இவர்கள் வந்து இன்னைக்கு நாங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்டா திமுக காரங்க அப்படி போட்டு அடிக்க தான் செய்வாங்க. ஒன்றும் வர பண்ண முடியாது. எது எப்படியோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கானதுதான் இந்த காணொலி. எந்த அளவுக்கு வந்து உள்ள ஓட்டை உடசல் சிக்கல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்குங்க. அது இதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து திமுக இன்டாக்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு, நாங்கள் வந்து வலுவான கூட்டணி, நாங்கள் வந்து வெற்றி கூட்டணி அப்படிலாம் சொன்னாங்கன்னா இந்த பஞ்சாயத்தை நம்ம திரும்பி பார்த்தா நமக்கே தெரியும் உள்ளுக்குள்ள திமுக கூட்டணியில எவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்ட்டு. இதற்கான விளைவுகள் இருக்கு இல்லையா, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக அந்த வாக்கு வங்கி வெற்றி விழுக்காடு அதிகமா இருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா கடந்த முறை கூட 40 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அதே நேரத்தில் வாக்கு விழுக்காடு வாக்கு வங்கி அப்படின்னு பார்க்கும்போது அது வெகுவா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல், இந்த மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மோதல் அப்படிங்கிற எல்லாம் சேர்ந்தான் ஒரு காரணம். அது அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலையும் வெகுவாக எதிரொலிக்கும். இன்னும் இந்த பிரச்சனை வந்து அதிகப்படியாக முற்றி போகக்கூடிய சூழல்ல பல தொகுதியிலே திமுக பறிகொடுக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.